அன்பர்களே, நான் இன்று சொல்லக்கூடிய பழமொழி இருதலை கொள்ளி எறும்பு போல. அதிகமான துன்பத்துக்கு மனிதன் ஆளாகும் போது இந்த ஓமை சொல்லப்படுகிறது. இரண்டு பக்கமும் தீ, நடுவில் ஓர் எறும்பு. எறும்பின் நிலை என்னாகும்? அங்கேயும் நகர முடியாது, இங்கேயும் நகர முடியாது. வேறு வழி இல்லாமல் அந்த எறும்பு நின்ற இடத்திலேயே நின்று பரவும் தீக்குள் அகப்பட்டு செத்து விடுகிறது. அதுபோல மனிதனுக்கும் வாழ்க்கையில் சில நேரங்களில் பெருந்துன்பம் வருவதுண்டு. துன்பத்தை எவரும் விலை கொடுத்து வரவழைப்பதில்லையே. எதிர்பாராத துன்பம் வந்தால் என்ன செய்வது? சில இக்கட்டான நேரங்களில் வாழ்க்கை இப்படி அல்லோல கல்லோலப்படுகிறது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்று கவியரசு கண்ணதாசன் கூட சொன்னார். அதுபோல வாழ்க்கை சில நேரங்களில் நரகமயமாகி விடுகிறது. திரும்ப திரும்ப சோதனைகள் வருகின்றன. சோதனை வந்துவிட்டால் அது முடிவதற்கும் நீண்ட காலம் தேவைப்படுகிறது. சாதாரணமாக வாழ்க்கையில் வரும் சில வகை துன்பங்களை விளக்கி சொல்ல பண்டை காலம் முதலே இந்த பழமொழி வழக்கத்தில் இருந்து வருகிறது.